இப்போ எப்போ என்னுடைய வாக்கை நீங்கள் நீக்கலாம்னா, நான் இறந்துருந்தா நீக்கலாம், இல்லை என்னுடைய வாக்கு போலி வாக்குன்னு நீங்கள் கண்டறிஞ்சா நீக்கலாம். மூணாவது டபுள் என்ட்ரி இருக்குது, ட்ரிபிள் என்ட்ரி இருக்குன்னா நீக்கலாம். பீகாரில் புலம்பெயர் தொழிலாளர்கள் 36 லட்சம் பேருடைய வாக்குகளை தேர்தல் ஆணையம் நீக்கியதா ஒரு செய்தி இருக்கு. இந்த 36 லட்சம் பேரை நீக்கினீங்கல்ல, அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் வாக்கு இருப்பதை தேர்தல் ஆணையம் எப்படி உறுதி பண்ணுச்சு? தேர்தல் ஆணையம் எங்க நிரூபிச்சது? அதை நிரூபிக்கிற வரைக்கும் அப்ப இந்த 36 லட்சம் பேரை நீக்கினது சதிதானே. அப்ப அந்த 36 லட்சம் பேரை எங்க சேர்க்க போறீங்க? தமிழ்நாட்டில் சேர்க்க போறீங்களா, கர்நாடகாவில் சேர்க்க போறீங்களா, ஆந்திராவில் சேர்க்க போறீங்களா, இல்ல தேர்தல் எங்க நடக்குதோ அங்க சேர்த்து டெம்பரரியா சேர்த்து அடுத்த மாநிலத்துக்கு சதி கணக்கு போட போறீங்களா? அப்ப அதைத்தான் நாங்க கன்சர்னா ரைஸ் பண்றோம். நீங்க பர்மனண்டா 3 தலைமுறைக்கு முன்னால மாறி வந்தவர்களை நாங்க ஒன்னும் பர்மனண்டா இங்க ஒரு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வச்சிருக்க கூடியவர்களை குற்றம் குறையோ அல்லது அவர்களை சேர்க்கக்கூடாது என்கிற அந்த கன்சர்னும் இல்லை. இங்க அரசியல் சூழலுக்கு சற்றும் பொருத்தமில்லாத தத்துவ பின்புலம் கொண்டவர்கள், அல்லது இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு நாளைக்கு இதை விட பெட்டரான ஜாப் ஆந்திரால கிடைச்சிச்சுன்னா பர்மனண்டா அங்க போறாங்க. அப்ப அவங்களுடைய நேட்டிவ் பீகார் தான். அவங்க இன்னும் அதெல்லாம் துண்டிச்சுட்டு வரல. அப்படி துண்டிச்சுட்டு வந்தவங்களை வேணா நீங்க கன்சிடரேஷன்ல எடுத்துக்கலாம். அதை தாண்டி ஏன்னா அந்த 36 லட்சம் பேரை நீக்கணும் நீங்கல்ல, அவங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் இன்னும் அங்கதானே இருக்கு, வீடுகள்லாம் அங்கதானே வச்சிருக்காங்க. போதிய ஆதாரங்கள் தராதனால தானே அவங்களை நீக்கிறாங்க. அதாவது அங்க இருக்கலங்கிறது மட்டும்தான். அதாவது இந்த டோர் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகும்போது அங்க இல்லை, அவங்க அங்க பர்மனண்டா இல்லைங்கிறதுக்கு நீங்க என்ன சான்று வச்சிருக்கீங்க? நீங்க போதிய ஆதாரம் கொடுக்குறோம் இல்லைங்கிறத விட இன்னொரு இடத்துல இருக்குங்கிறத நீங்க எப்படி நிரூபிப்பீங்க? அதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டேட்டா வராங்கிறாங்க. அப்ப அவங்களை நீங்க இங்க வச்சிருக்க போறீங்க, அப்படித்தானே? வேற ஸ்டேட். இப்ப இதுலயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன்னா, அந்த நோட்டிபிகேஷன்லயே தெளிவா இருக்கு. 2 இடத்துல அவங்க சொல்றாங்க புலம்பெயர் தொழிலாளர்களை சேர்க்க மாட்டாங்கிற உத்தரவாதத்தை தேர்தல் ஆணையமோ பிஜேபியோ கொடுக்குமா? இல்ல ஹிந்திக்காரர்களையோ அல்லது ஜார்க்கண்ட்ல இருந்து வந்தவங்களையோ இங்க சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை பிஜேபி கொடுக்குமா அல்லது தேர்தல் ஆணையம் தான் கொடுக்குமா? ஏன்னா இதை சதின்னு நாங்க சொல்றதுக்கு முக்கியமான காரணமே தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ நோட்டிபிகேஷன் 24 ஜூன் 2025 பீகார் சீஃப் செக்ரட்டரிக்கு, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு எழுதின கடிதம். அதை ரெஃபர் பண்ணி தான் இப்ப தமிழ்நாட்டிலையும் பண்ண போறாங்க. நீங்க ஏன் பீகார் லெட்டரை தூக்கிட்டு வரீங்கன்னு கேட்கக்கூடாது. அதுதான் ரெஃபரன்ஸ். இப்ப தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு அவங்க கொடுத்த ஆணையிலையும் அந்த கடிதம் இணைப்பா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல அனெக்ஷர் 1 4வது பாயிண்ட் ரொம்ப தெளிவா சொல்லுது. நீங்க வேற மாநிலத்திலிருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருந்தா உங்களுடைய வாக்குகளை இணைப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத விரிவா பேசிருக்கு.